வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பொட்டேட்டோவும் பட்டாணியும் போட்டு ஒரு கிரேவி தான். இதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, மணத்தக்காளி வத்தல் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வைல் என்னோடய சேனல் பேர் வந்து பிளாண்ட் டயட் ரெசிபீஸ். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா காரம் மசாலா இல்லாமல் எண்ணெயும் லிமிட்டடாக ஊற்றி செய்கிற ரெசிபீஸ் தான் பிளாண்ட் டயட் ரெசிபீஸ்ன்னு இந்த சேனலோட பேர். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அதை பாயில் பண்ண விட்றேன். அப்போ தான் வந்து நல்லா அது பாயில் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக வதக்கு வரும். அது கூடயே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அந்த பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். மீன்வைல் நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்சர் பேஷண்ட்டுக்கும் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் காரமும் மசாலாவும் சாப்பிட முடியாதோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். மீன்வைல் வந்து மற்றவங்களும் வந்து நான் போடுற வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம். அதாவது உங்களுக்கு வெங்காயம், அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு சோம்பு அதை பிடிச்சதுன்னா அது ஒத்துக்குச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒத்துக்குச்சுன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். இல்லை பச்சை மிளகாவோ இல்லை மிளகாத்தூளோ உங்களுக்கு ஒத்துக்கும்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மாற்றியும் செஞ்சுக்கலாம். இப்படியே தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது. மீன்வைல் வந்து இந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அல்சர் பேஷண்ட்டுக்கெலாம் வந்து பிளாண்டாக தான் சாப்பிடுவாங்க டாக்டரோட அட்வைஸ் படி. அதாவது காரம் மசாலா எதுவும் இல்லாமல் வெறும் வெந்த சாதம், வெந்த பருப்பு, அவிச்ச காய்கறிகள், தயிர் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களும் மற்றவங்கள மாதிரியே சாப்பிட்ணும். அப்படியே சாப்பிட்டு அவங்களுக்கு போர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு அவங்க நாக்கு ஆசைப்படும். பட் ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது. ஏன்னா டாக்டரோட ரெஸ்ட்ரிக்ஷன் கூட உடம்பும் வயிறும் செட் ஆகாது. அதனால தான் நான் இந்த ரெசிபீஸ் எல்லாமே காரம் மசாலா போடாமல் போட்டு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அந்த பாயில் பண்ண சொன்னேன் இல்லைங்களா, தக்காளி அது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாயில் ஆனதுக்கு அப்புறமா நல்லா வெந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் தக்காளி வதக்குனீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஊற்றின ஒரே 1.5 ஸ்பூன் எண்ணெயிலே வந்து இப்போ நீங்கள் மொத்தமாகவே வந்து தக்காளி ஈஸியாக 2 to 3 மினிட்ஸில் நல்லாவே வதக்கிடலாம். பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும் வதக்கிறதுக்கு. மீன்வைல் வந்து அந்த இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, அல்சர் பேஷண்ட்டுக்கெலாம் வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிடும். திருப்பி வேறு ஏதாவது நாக்குக்கு ருசியாக சாப்பிட்ணும் போல் ஃபீல் ஆகும். நானும் கூட பார்த்திங்கன்னா அல்சர் பேஷண்ட் தான். இப்போ வரைக்கும் கூட எனக்கு சரியாகலை. ஸோ நானும் ஃபஸ்ட்டு டாக்டர் அட்வைஸ் படி தான் ரொம்ப பிளாண்டாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் அதுக்கு மேலே சாப்பிட முடியல, ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு காரம் மசாலா போடாமல் எப்படி ஒவ்வொரு ரெசிபியாக பண்ணி சாப்பிட்ணுன்னு யோசித்து அந்த வர்ற ஐடியாவில் வச்சு தான் நான் ஒரு 1.5 இயர்ஸ் செல்ஃப் குக்கிங் தான் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இது பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் எதுவும் பண்ணலை. எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக இருக்க மாதிரி தான் பண்ணுறேன். அந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் நான் சூஸ் பண்ணியும் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ரெசிபீஸ் எல்லாம் நான் போடுறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்குமோ அதை ஆட் பண்ணி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக சாப்பிட்ற அந்த ரொம்ப பிளாண்ட் டயட் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் டெசிகேட்டட் கோகோனட் வந்து 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா கலந்துருக்காது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸும் நான் இப்போ ஆட் பண்ணுவேன். இது நல்லா ஓவரால் நல்லா ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகி போச்சு. இப்போ அடுத்தது வந்து ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு கலக்கணும். நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போட்டாச்சு. ப்ரெட் க்ரம்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்குது. அது எதனாலன்னு தெரியல எனக்கு. பட் அது ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பட்டாணியை வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணாமல், ஓவர் நைட் ஊற வைக்காமல்
இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்போவே காலையில் எழுந்து அந்த ஒரு அரை மணி நேரம் வந்து 1/2 வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் நல்லா பாயில் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற பதத்துக்கு வந்துடும். நைட்டெல்லாம் ஊற வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும். ஸோ அந்த பட்டாணியை வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஒரு 5 சின்ன பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த கிரேவியில் நல்லா கலந்து விட்டுறேன். ஸோ தட் மசாலா எல்லாமே இன்டெப்த்தாக உள்ளே இறங்கும். இறங்குச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் எல்லாத்தையுமே நான் இப்போ கலந்து விட்டுருவேன். மீன்வைல் என்னோடய சேனலை எல்லாருமே வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ உங்கள் நெய்பர்ஸ்லேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாருக்காவது அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு குக்கர் வந்து லிட்டு போட்டுட்டேன். ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். மீன்வைல் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுவேன். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை அதில் ஏதாவது இன்க்ளூட் பண்ணணுன்னா அதை இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். மீன்வைல் வந்து இப்போ புளி கரைச்சல் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பட்டை புளியும் அப்புறம் ஒரு ஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா ரெசிபி ரெடி ஆகிடும். தேங்க்யூ.